ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஐஐடி ஜேஇஇ ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸுக்காக நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். செட் தியரி கான்செப்ட்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். செட் தியரியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு நம்மளுடைய சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஆட் ஆகிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய அப்டேட்ஸ் கிடைக்கும். நம்மளுடைய சேனல் உங்களுடைய ஜேஇஇ மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு இன்டகிரேஷனில் 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். டெஃபினிட் இன்டகிரலில் இதில் I2 = ஆல்ஃபா I1 கொடுத்துருக்கு. ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ ஆல்ஃபா I2/I1. நம்ம I2ஓட வேல்யூவும் I1ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நம்ம என்ன செய்திடணும், டிவைட் பண்ணோம்னா வில் கெட் த ஆன்சர். இப்போ I2 எடுத்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வேணா கொடுக்கல இல்லையா, ஆன்சர் கொடுக்கலாம். ஆன்சர் என்ன வருது, நிறையா கொடுத்துருந்தாங்க. ஆப்ஷன் கொடுக்கல இல்லையா. ஆப்ஷன் 5049/5050, 5050/5049 அப்படி நிறையா இருக்கு. ஏ 5049/5050, பி 5050/5049, சி 5050/5051. இது அதனுடைய ரெசிப்ரோக்கல் 5051/5050. சரியா, இவ்வளோதான் ஆன்சர். என்ன வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். I2 எடுத்துக்கோங்க. I2 integral 0 to 1 - x power 50 into 1 - x power 50 the whole power 100 dx. நான் இதை 2 இன்டெகிரலாக பிரித்து எழுத போகிறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். integral 0 to 1, இந்த 1 இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1 - x power 50 the whole power 100 minus integral 0 to 1, இந்த x power 50 இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன். x power 50 into 1 - x power 50 the whole power 100 dx. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய I1 இருக்கும். அப்போ I2 = I1 மைனஸ் இந்த வேல்யூ இருக்கு. சரியா, நான் இப்போ இந்த இன்டெகிரலை நான் தனியாக கண்டுபிடிச்சு இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ காட்டுறேன் பாருங்க. எக்ஸ் பவர் அதை வேணா I3ன்னு எடுத்துக்குவோம். I3 integral 0 to 1 x power 50 into 1 - x power 50 the whole power 100 dx. சரியா, இப்போ இதை integral 0 to 1 x into x power 49 into 1 - x power 50 the whole power 100 dx எழுதிக்கிறேன். சரியா, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1 - x power 50 equal to t ன்னு எடுத்துக்கிறேன். 1 - x power 50 is equal to என்னது, t. ரைட்டா, இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. -50 x power 49 equal to dt dx equal to dt. So x power 49 dx equal to -1/50 dt. ரைட்டா, -1/50 dt. அது மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். நம்மளுக்கு x power 49 dxன்னு கிடைச்சிருக்கு, அப்படிதானா? ஆனால் இதை இப்படி செய்கிறத விட இதில் இப்படி செஞ்சால் என்ன செய்யணும், ரொம்ப டஃப்பாக போய்கிட்டே இருக்கும். வேண்டாம், இதை எப்படி வச்சுக்கோங்க. இதை இன்டகிரல் u dvன்னு வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக dv, இது u, இது dv. Integral u dv equal to
uv மைனஸ் இன்டெக்ரல் v du அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்போ u ஈக்குவல் டு என்னது x, அப்போ du ஈக்குவல் டு dx. அடுத்தது இது என்ன கொடுத்துருக்கு, dv தான் இருக்கு. dv ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு, x பவர் 49 இன்டு 1 மைனஸ் எக்ஸ் பவர் 50 த ஹோல் பவர் 100 dx. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த சப்ஸ்டியூஷன் எடுத்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். அதில் வந்து 1 மைனஸ் எக்ஸ் பவர் 50 ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ மைனஸ் 50 எக்ஸ் பவர் 49 டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடின்னு வந்துருமா, அப்போ dv ஈக்குவல் டு x power 49 dx க்கு பதில் நான் 1 is 1 by 50 minus 1 by 50 minus 1 by 50 dt போட போறேன். அப்ப 1 minus x the whole, அப்ப t power 100 dt, t power 100 dt. சரியா வந்துருச்சா, சரியா. அப்ப v is equal to நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா minus t power 101 by 101 வரும். minus t power 101 by 101. சரிதானா. dv இதை இன்டகிரேட் பண்ணணும், வலது பக்கமும் இன்டகிரேட் பண்ணணும். இன்டு ஒரு 50 இருக்கு, அதை விட்டுறக்கூடாது. இன்டு ஒரு 50. சரியா. அப்போ uv மைனஸ் இன்டகிரல் v du போடணுமா, அதை கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். u என்னது x, uv v என்னது இந்த இருக்கு, tங்கிறது என்ன 1 minus x power 50. அப்போ minus of 1 minus x power 50 the whole power 101 by 50 into 101 uv minus integral v du, v into du, vங்கிறது என்னது இந்த இருக்கு, t power tங்கிறது என்னன்னு போட்டுக்கலாம். 1 minus x power 50. அப்ப minus of 1 minus x power 50 the whole power 101 by 101 into 50 dx. புரியுதான சொல்றது, ரொம்ப லெங்தியான ப்ராப்ளம், ரொம்ப லெங்தியான ப்ராப்ளம். டைரக்ட் பாருங்க, u இந்த x ன்னு எடுத்துருக்கேன். அப்ப du equal to dx, dv equal to நம்மளுக்கு என்ன வருது 1 by 50 t power 100 dt வருது. அப்ப v கண்டுபிடிக்கணும்னா நான் அதை இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். இன்டகிரேட் பண்ணதுக்கு பிறகு t பவர் 101 வருது. t பவர் 101னா நம்மளுக்கு அது என்ன ஆயிடும், t பவர் 101ங்கிறது நம்மளுக்கு என்ன வந்துடும், 1 minus x power 50 the whole power 101 வந்துடும். இப்ப பாருங்க, இந்த மைனஸும் சேர்ந்து இங்க பிளஸ் ஆயிருமா, பிளஸ் ஆயிரும். சரியா. இப்ப பாருங்க 1 minus x power 50 the whole power 101 dx, whole power 101 dx க்கு நம்ம என்ன போட்டுறலாம் i2 னு போட்டுறலாம். அப்ப இது மொத்தமும் அழிச்சிட்டு நான் என்ன போட போறேன், i2 by 101 into 50, 101 into என்னது 50. சரியா. இதுல லிமிட் என்னது நம்மளுக்கு 0 to 1, லிமிட் என்னது 0 to 1. இப்ப அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா 1 minus 1 0 வந்துருமா, இந்த டேர்ம் 0 ஆயிரும். லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்க, 0 0, எக்ஸுக்கு 0 போடும்போது 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாவே 0 ஆயிரும். அப்பர் லிமிட்டும் 0 ஆயிரும், லோயர் லிமிட்டும் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்ப மிச்சம் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்டகிரலோட மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன இருக்கு, இந்த இன்டகிரலோட வேல்யூ இதை தான் நான் i3 வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன இருக்கு, i2 by 101 into 50, i2 by 101 into 50. ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் ஆன்சர். ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், i2 by i1 கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ i2 plus i2 by 101 into 50 என்ன வரும், 101 50. இதுல 101 505 1 5 1 5
51 51 50 51 வராதா? பெருக்கல் தப்பு போடுவேன். 0 இல்லையா? 51 50 வருது. 101 into 50. சரி 5ஆல் மல்டிப்ளை பண்ணி இது பண்ணிடலாமே. அப்போ இதை வந்து 0 போட்டுக்கோங்க. கடைசி டைம் 0 தான் வரும், 1 வராது. 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 0 5 5050 5050 ஈக்குவல் டு என்னது? I1 ஈக்குவல் டு I1. சரியா? இப்போ I2 காமன் எடுத்துட்டீங்கன்னா 5050 ப்ளஸ் 1 பை 5050 ஈக்குவல் டு என்னது? I1. அப்போ I2 பை I1 ஈக்குவல் டு 5050 பை 5051. இந்த அளவுக்கு C தான் நம்மளுடைய ஆன்சர். I2 பை I1 தான் நம்மளுடைய ஆல்ஃபா. அப்படிதானே? ஆல்ஃபாவோட வேல்யூ தான் கேட்டிருக்கு. ஆல்ஃபா ஈக்குவல் டு I2 பை I1. அப்போ I2 பை I1 நம்மளுக்கு என்ன வருது? 5050 பை 5051. சரிதானா? இன்டகிரேஷன்லேயே ரொம்ப கூட லென்த்தியான இன்டகிரேஷன். அதில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இன்டகிரல் UdV போட்டுட்டு அதுக்கு தனியாக ஒரு சப்ஸ்டியூஷன் போட்டு செய்கிறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், இது ஈஸியாக இருக்கும். இல்லை, நான் திரும்பவும் நிறைய இன்டகிரேஷன் கொடுங்கன்னு கேட்டதுனால இன்டகிரேஷன் கொடுத்துட்ருக்கேன். இதில் நீங்கள் வேறு எதுவும் வேணும் அப்படின்னு ஃபர்தராக கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து கட்டாயமாக டாப்பிக்கை மாற்றிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுக்குறேன். நேற்று யாரோ லாரன்ஸ் சீரீஸ் அண்ட் டெய்லர் சீரீஸில் ஷார்ட்கட் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். லாரன்ஸ் சீரீஸ் டெய்லர் சீரீஸ்லாம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறேன். பார்த்துட்டு அதுக்கு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு ரிசல்ட், முக்கியமான ரிசல்ட் என்னன்னா, இன்டெக்ரல் a to b f of x dx equal to integral a to b f of a plus b minus x dx. f of a plus b minus x dx. இதில் f of x என்னன்னு பார்த்துக்கோங்க. f of x வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 plus sin x. சரியா? இப்போ f of a plus b minus x. a என்னது? minus pi by 2. b என்னது? pi by 2 plus x equal to a plus b minus x. a plus b minus x. அப்போ 1 by equal to நம்மளுக்கு ப்ராப்ளம் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ப்ராப்ளம் வந்து e பவர் 1 by 1 plus e power sin x வந்துச்சு. ஆமாம், 1 by 1 plus sin x இல்லை, 1 plus e power sin x. e power sin x. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா e power sin x 1 by 1 plus e power sin x. இதில் என்ன வருது? மைனஸ் பை பை டூ ப்ளஸ் பை பை டூ கேன்சல் ஆகி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் சிக்ஸ்னு வருது. அப்போ எக்ஸுக்கு பதில் மைனஸ் சிக்ஸ் இங்கே ரிப்ளேஸ் பண்ணிங்கன்னா 1 by 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் சைன் எக்ஸ்னு வரும். இ பவர் மைனஸ் சைன் எக்ஸ்னு வரும். சரியா? இது I1 வச்சுக்கோங்க. I2 என்ன வரும்? இ பவர் இன்டெக்ரல் மைனஸ் 5/2 to 5/2 1 by 1 plus e power minus sin x into dx. சரியா? 1 by 1 plus e power minus sin x into dx. சரியா? இதுவும் I1 I2 வைக்க வேண்டாம். இது I னா இதுவும் I தான். ஏன்னா ரெண்டுமே என்னது? ஈக்குவல்னு கொடுத்துருக்கு. அப்போ இதுவும் I னா இதுவும் I. ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2i is equal to integral minus pi by 2 to pi by 2 minus pi by 2 to pi by 2 1 by 1 plus e power sin x plus 1 by 1 plus e power minus sin x into dx. சரியா? 1 by 1 plus e power sin x 1 by 1 plus e power minus sin x dx அப்படின்னு கிடைக்கும். சரியா?
இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னால், ஆட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே கூட நம்ம என்ன செய்யலாம், சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஈக்குவல் டு இது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் -π/2 to π/2 -π/2 to π/2. நான் e பவர் sin x மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 1 + e பவர் -sin x. இந்த செகண்ட் இன்டெக்ரலில் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் e பவர் sin x ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் -π/2 to π/2 -π/2 to π/2 e பவர் sin x by 1 + e பவர் sin x கிடைக்கும். சரியா? e பவர் sin x by என்ன கிடைக்கும், 1 + e பவர் sin x கிடைக்கும். சொல்றது புரியுதா? இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணினா e பவர் sin x. இது e பவர் sin x into e பவர் -sin x. sin x - sin x 0 ஆயிடும். அப்போ e பவர் 0 1 ஆயிடும். அதுதான் எழுதியிருக்கேன், 1 + e பவர் sin xன்னு எழுதியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு இன்டெக்ரலையும் கூட்டுங்க. I + I ஈக்குவல் டு இன்டெக்ரல் -π/2 to π/2. மேலே என்ன இருக்கு, 1/1 + e பவர் sin x. இந்த இது என்னது, e பவர் sin x by 1 + e பவர் sin x. சரியா? அப்போ ஆன்சர் என்ன, இன்டு dx. ஆன்சர் வந்து என்னது, ஆன்சர் இப்போவே வந்துச்சா? அப்போ ஆன்சர் என்னது, வெறும் dx தான். என்ன வருது, இன்டெக்ரல் -π/2 to π/2 1 + e பவர் sin x by 1 + e பவர் sin x dx. அப்போ இந்த ரெண்டு கேன்சல் ஆகி வெறுமனே dxன்னு கிடைக்கும். சரியா? அப்போ 2i ஈக்குவல் டு என்னது, x லிமிட் என்னது, -π/2 to π/2. அப்போ இங்க 2i is equal to π/2 -π/2 என்ன வந்துரும், +π/2 வந்துரும். அப்போ 2i equal to 2π/2. ஸோ i equal to என்னதுதான் ஆன்சர், நம்மளுக்கு π/2 தான் ஆன்சர். i equal to π/2 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். சரிதானா? இன்டெக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட லெங்க்தியாகவும் நல்ல ஒரு டிஃபிகல்ட்டாகவும் தான் இருக்குது. ஒன்றும் இன்டெக்ரேஷன் ஈஸி அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஏன் லெவலுக்கு ஈஸியாக இருந்தால் கூட +2 படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுக்கு சம்வாட் டிஃபிகல்ட்டு தான். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்தராக வேறு என்ன டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்டெக்ரல் கால்குலஸ் கேட்டதுனால அதிலே கொடுத்துட்ருக்கேன். பட் இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஐ ஃபீல் இது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் கண்டினியூஸாக சேனலை வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெலகிராம் இது வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள்.